வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லதா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனரபிள் பிரசிடெண்ட், நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவர், பெருமதிப்பிற்குரிய திரு திரௌபதி முர்மு அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய கோட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், கேளுங்க. ஐ ஆம் த ஃபஸ்ட் கேர்ள் ஃப்ரம் மை வில்லேஜ் who attended the college. I was the first girl from my village who attended the college. It is not my personal achievement becoming a president, but it is the achievement of every poor in India. It is the evidence that my nomination is the evidence that every poor in India can not only dreams but those fulfill their dreams. அவங்களுடைய கிராமத்தை நம்ம பார்க்கும்போது ஒடிஷா அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. ஐ வாஸ் த ஃபஸ்ட் உமன் ஃப்ரம் மை வில்லேஜ் ஒடிஷா who attended the college. நான் முதல்ல என்னுடைய கிராமத்திலேருந்து வந்து கல்லூரியில் படித்த முதல் பெண் அப்படின்றாங்க. அதே சமயம் it is not my personal achievement becoming the president. It is not my personal achievement. It is an achievement of every poor in India. So ஒவ்வொரு ஏழைகளாலையும் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் வரைக்கும் நாட்டினுடைய உயரிய பதவியை அடைய முடியும். அதுக்கு காரணம் என்னன்றது அது படிப்பு, கல்வி அப்படின்றது தான். ஒருத்தவங்க எப்பேற்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுடைய கல்வியின் மூலமாக நிச்சயமாக அவங்க உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒருத்தராக, உலகமே பாராட்டக்கூடியவராக வர முடியும் அப்படின்றது தான். My nomination is the evidence that every poor in India can not only dream but also to achieve, fulfill their dreams. என்னோட நாமினேஷன், அதாவது நான் குடியரசுத் தலைவராக எனக்கு நாமினேஷன் கிடச்சிதுன்றது ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ். யாருக்குன்னா ஒவ்வொரு ஏழையாக இருக்கிறவங்களும் நிச்சயமாக தன்னுடைய கல்வி அறிவின் மூலமாக, தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக, ஏழ்மையில் இருந்தாலும் கூட யாருமே உதவி செய்யலைனா கூட அவங்களால முன்னேற முடியும் அப்படின்றது தான். ஸோ இதை நான் சொல்லலை, ரெஸ்பெக்டட் அவர் ஆனரபிள் பிரசிடெண்ட் மேம் திரௌபதி முர்மு மேம் அவங்களுடைய கோட்ஸ் தான் இது. ஸோ எல்லாருக்குமே ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றதுக்காக நான் இதை பேசியிருக்கேன். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இது தான், அவங்க சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெண்ணாலையும் நிச்சயமாக முடியும். வாழ்க்கையில் சில இடங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எப்படி நம்ம ஒரு பாறாங்கல்ல நம்ம 2 அடி அடித்தோன்னா உடையாது, ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அந்த பாறையை நம்ம அழகான ஒரு சிலையாக வடிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் ஒரு கிளே மாதிரி இருக்கும். களிமண்ணுவாங்கள்ல, களிமண் மாதிரி இருக்கும். அந்த களிமண்ணை நம்ம அழகாக டே பை டேவாக நம்ம ஷேப் பண்ணிகிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃபும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு எதுக்காக உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள், நான் இவங்களுடைய லைஃப்பை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னா, இவங்க வந்து ஒரு பெண்மணி தான். அவங்க கிராமத்தில் ஒடிஷா அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காங்க. அந்த கிராமத்துலேயே முதலாக காலேஜுக்குன்னு போனது முர்மு மேம் மட்டும்தான். அப்போது அவங்க ஜென்ரேஷனு எவ்வளோ ஒரு பின்தங்கி இருந்திருக்கோம் இல்லையா, எவ்வளோ ஒரு பின்தங்கி இருந்திருக்கோம். ஒரு கல்லூரியே இவங்க தான் முதல்ல பார்த்துருக்காங்க. கல்லூரிக்கு போய் படித்து அதுக்கு பிறகு அவங்கள டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பாக தன்னுடைய தன்னம்பிக்கையால் முயற்சி பண்ணி
பிரசிடெண்ட்டுக்கு நாமினேஷன் ஆகி அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒடிஷா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்தவங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய இந்த பதவிகளை பற்றி இன்னைக்கு பேசுறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி மை அச்சீவ்மெண்ட் டு பிகமிங் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எவ்ரி புவர் இன் இந்தியா. அப்போ அவங்கள ஒரு ஏழையாக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஏழையாலையும் குடியரசுத் தலைவராக உயர முடியும் அப்படின்றது தான் இந்த அவங்களுடைய கோட்ஸ் மூலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஏழையாக இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றது முக்கியம் இல்லை. அவங்கக்கிட்ட இருந்தது படிப்பு மட்டும்தான். இத்தனைக்கும் அவங்களுடைய அந்த கிராமமே கல்லூரியை பார்க்காதவங்க. அப்போ இவங்க கல்லூரிக்கு போய் அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க முயற்சி பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏழையாலையும் கனவுகள் மட்டும் காண முடியாது, அதை நிறைவேற்றவும் முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோட்ஸ். இவங்க வாழ்ந்தும் நமக்கு காமிக்கிறாங்க. வாழ்க்கையில் நம்மளுடைய வெற்றிக்கு தடைக்கல்லுன்றது எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க்கை ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். டோன்ட் லிசன் த வேர்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் டாக்கிங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் மண்டையில் இருக்கிறது உங்களுக்கு மறந்து போயிடும், நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. So you have to be concentrate on your works. Second thing is the consistent focus and consistent ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் மேம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க பேரை நம்ம எவ்வளோ அழகாக சொல்கிறோம் பாருங்கள். அவங்க பேர் இப்போ நம்ம பேர்னா லதான்னுவேன், என் பொண்ணு பேர் லக்ஷனான்னுவேன், 2 டிகிரி இருக்குது, பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏ ஹெச்ஆர்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது மேம் பேரை சொன்னால் பின்னாடி பிரசிடெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க ஒரு ஏழையாக இருந்தாங்க, அவங்க கிராமத்தில் படிப்பறிவு கல்லூரிக்கு இவங்க தான் முதல்ல போனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறது அப்படின்றது நிச்சயமாக தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த பேரும் மரியாதையும் பதவிகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான். அதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு பெரும் மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு மேம் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுது, உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சுன்னா ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி கிரேட். ஏன்னா நம்ம யாரெல்லாம் முன்னேறி இருக்காங்களோ சமுதாயத்தில் அடிமட்டத்தில் வறுமையிலிருந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க்கை என்னால் உருவாக்க முடிஞ்சதுன்னா ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி வெரி ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பதவியும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும். இப்போ நீங்கள் படுற கஷ்டம் தொடர்ந்து இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.